சிஸ்டம் படத்துல ரொம்பவே மோசமான காட்சியில ஜோதிகா சிவகுமாரோட குடும்ப மானமே போச்சு. ஜோதிகா, சோனாட்சி சின்ஹா, அசுதோஷ் கோவாரிகர் நடிப்புல அஸ்வினி திவாரி இயக்கியிருக்கக்கூடிய படம் தான் சிஸ்டம். இதுல பிரீத்தி அகர்வால், ஆதிநாத் கௌதாரே, ஆஷ்ரியா மிஸ்ரா, கௌரவ் பாண்டே அப்புறம் சயன்தீப் குப்தா மாதிரியான பலரும் முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. மே 22ஆம் தேதியான மே 22ஆம் தேதி பிரைம் ஓடிடி தளத்துல வெளியாகி இருக்கக்கூடிய இந்த படத்துல இருந்து சில காட்சிகள் இணையத்துல கசிஞ்சு ரொம்ப பெரிய புயல கிளப்பியிருக்கு. இது மட்டும் இல்லாம பலரும் ஜோதிகாவ மோசமா திட்டிக்கிட்டும் வராங்க. தமிழ் சினிமாவுல இப்போ ரொம்ப பெரிய பேசுபொருளா மாறி இருக்கிறது நடிகர் சூர்யா நடிச்சிருக்கக்கூடிய கருப்பு படமும், நடிகை ஜோதிகா நடிச்சிருக்கக்கூடிய சிஸ்டம் படமும் தான். ஒரு பக்கம் தியேட்டர்கள்ல கருப்பு படத்துக்கு ரசிகர்கள் தரக்கூடிய வரவேற்பு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது. குறிப்பா கருப்புசாமி தோற்றத்துல சூர்யா திரையில தோன்றக்கூடிய காட்சிகள் ரசிகர்கள் உற்சாக குரல் எழுப்பி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. சில தியேட்டர்கள்ல ரசிகர்களுக்கு சாமி வந்தது மாதிரி ஆடி பாடின வீடியோக்களும் இணையத்துல வைரலா பரவிட்டு வருது. பலரும் சூர்யாவை கருப்பு சாமியாவே கையெடுத்து வணங்கக்கூடிய அளவுக்கு அந்த கதாபாத்திரம் மக்கள் கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதே நேரத்துல ஓடிடில வெளியாயிருக்கக்கூடிய சிஸ்டம் படத்துல ஜோதிகா நடிச்சிருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட காட்சி இப்போ இணையத்துல கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. கல்யாணமான ஒருத்தர் கூட கல்யாணத்தை மீறின உறவுல இருக்கிறது மாதிரியான காட்சியில ஜோதிகா நடிச்சிருக்காங்க. அந்த காட்சியில எதிர்ல இருக்கக்கூடிய நபர், என்னோட மனைவி அம்மா வீட்டுக்கு போயிட்டா, அவ திரும்ப வர இன்னும் 2, 3 மாசமாவது ஆகும், அது வரைக்கும் ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஜோதிகா, உன்னோட வீட்ல உன்னோட மனைவி ஊருக்கு போயிட்டா யாரும் இல்ல, ஆனா என் வீட்ல என்னோட ஹஸ்பண்ட் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி சுடிதார சரி செய்யக்கூடிய காட்சி இணையத்துல தீயா பரவிட்டு வருது. இந்த காட்சியை பார்த்த பல பேரு கடுமையா இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வராங்க. சூர்யாவ மக்கள் கருப்பு சாமியா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஜோதிகா ஏன் இந்த மாதிரியான கதாபாத்திரத்துல நடிச்சாங்க? குடும்பத்தோட மானத்தை பாதிக்கக்கூடிய விதமா இப்படிப்பட்ட கதாபாத்திரம் தேவையா? இதுக்காக தான் சிவகுமார் அவங்கள நடிக்க விடாம தடுத்தாரா? அப்படின்னும், சிவகுமாரோட குடும்ப மானமே போயிடுச்சு அப்படின்னும் கூட சில பேர் ரொம்பவுமே கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. ஆனா இன்னும் சில பேரு ஜோதிகா ஒரு நடிகை அப்படிங்கறதால இந்த மாதிரியான கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. ஒரு காட்சிய மட்டும் வச்சு தனிப்பட்ட வாழ்க்கையையோ, குடும்பத்தையோ விமர்சனம் பண்றது தப்பு அப்படின்னும் ஆதரவு தெரிவிச்சுட்டு வராங்க. ஆனா இப்போ சமூக வலைதளங்கள்ல அதிகமா பேசப்பட்டு வரக்கூடிய விஷயம் ஜோதிகாவோட இந்த கதாபாத்திரம் தான். அடுத்த சில வாரங்களுக்கு சமூக வலைதளங்கள்ல ஜோதிகா தான் பேசப்படக்கூடிய பொருளா இருக்க போறாங்க அப்படிங்கிறது இது மூலமா தெளிவா தெரியுது.